நாம் வாழும் இந்த உலகம் தினமும் புதிதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த சாட்டத்தின் ஒட்டுமொத்த டெக்னாலஜி ஒரு காலத்தில் நம்மால் சாத்தியமே இல்லாத விஷயங்கள் இன்று சில வினாடிகளில் நடக்கிறது. முன்னாடி ஒரு கடிதம் அனுப்ப காத்திருக்க வேண்டிய நாட்கள் இன்றி ஒரு மெசேஜ், ஒரு கால் அல்லது ஒரு வீடியோ மூலம் முடிஞ்சிடுது. டெக்னாலஜி நம்மளை வேகமான வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தது. இது நம் வாழ்க்கையை சுலபமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மாற்றி விட்டது. மொபைல் போன் இன்று ஒவ்வொரு மனிதரின் கையிலும் ஒரு சக்தி. அது ஒரு சாதனம் அல்ல, அது ஒரு உலகம். வீடியோ கால், ஆன்லைன் பேங்கிங், கிளாஸ், வேலை எல்லாம் ஒரே கையில நடக்குது. இன்டர்நெட் இது நம்மை உலகத்துடன் இணைத்த ஒரு மாய வலை. பள்ளி, கல்லூரி, மருத்துவம், வணிகம், அரசியல், பொழுதுபோக்கு எல்லாம் இன்டர்நெட்டின் மூலம் நம்மை சுற்றி இருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI இதுதான் இன்றைய பெரிய புரட்சியின் மையம். AI இன்று மனிதர்களின் சிந்தனையைப் போல் கற்றுக்கொள்கிறது, தீர்வுகளை வழங்குகிறது, சில சமயங்களில் மனிதரை விட வேகமாக முடிவெடுக்கிறது. ரோபோட்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்றன, சுய இயக்க கார்கள் சாலையில் ஓடுகின்றன, AI மருத்துவர்கள் நோய்களை கண்டறிகின்றனர். இது நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஒரு புதிய உலகம். ஆட்டோமேஷன் நம்மை சிரமமில்லா வாழ்க்கைக்குள் அழைத்துச் செல்கிறது. வீடுகள் ஸ்மார்ட் ஆகிவிட்டன. லைட் ஆன் பண்ணவும், டிவி ஆஃப் பண்ணவும் ஒரு வாக்கியமே போதும். அலெக்சா, லைட் ஆஃப், அதுவே போதும். ட்ரோன் டெக்னாலஜி விவசாயத்திலிருந்து ராணுவம் வரை எல்லா துறைகளிலும் பயன்படுகிறது. விவசாயிகள் பாசனத்தை கண்காணிக்கலாம், போலீஸ் பாதுகாப்பை கண்காணிக்கலாம், எல்லாம் ட்ரோனின் கண்களில். ஆனால் ஒரு கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கிறது. இது எல்லாம் நல்லதா அல்லது டெக்னாலஜி நம்மை கட்டுப்படுத்துகிறதா? சில நேரங்களில் நாம டெக்னாலஜியை பயன்படுத்தவில்லை, அது நம்மை பயன்படுத்துகிறது. நம் நேரம், நம் கவனம், நம் சிந்தனை எல்லாமே ஸ்மார்ட் போன், சோசியல் மீடியா, ஆல்கோரிதம்கள் வழியே கட்டுப்படுத்தப்படுகிறது. மனிதர்கள் நேரில் பேசுவதை மறந்துவிட்டனர். குடும்பம் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு மொபைல் உலகத்தில் வாழ்கிறார்கள். ஆனா நம்மால் இதை சரியான வழியில் பயன்படுத்த முடியும். டெக்னாலஜி என்பது ஒரு ஆயுதம். அது நம்மை முன்னேற்றவும் அழிக்கவும் முடியும். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். கல்விக்காக, வேலைக்காக, அறிவை வளர்க்க டெக்னாலஜியை பயன்படுத்தினால் அது நம்மை உயர்த்தும். இப்படி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதயம் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இப்போதிற்கு நன்றி நண்பர்களே. அடுத்த இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் வெறும் பொழுதுபோக்கு, நேரத்தை வீணாக்குவது, பிறரை பின்தொடர்வது இதெல்லாம் நம்மை கீழே இழுத்துவிடும். எதிர்காலத்தில் AI, ரோபோட்டிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், 5G, 6G இவையெல்லாம் நம் வாழ்க்கையை இன்னும் வேகமாக மாற்றும். விரைவில் மனிதர்கள் பைலட் இல்லாத விமானங்களில் பயணிப்பார்கள். வைத்தியர்கள் ரோபோட்களின் உதவியுடன் அறுவை சிகிச்சை செய்வார்கள். மாணவர்கள் AI ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்வார்கள். இது நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம். ஆனால் நாம் மறக்கக்கூடாத ஒரு விஷயம், டெக்னாலஜி மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதன் டெக்னாலஜிக்காக அல்ல. இதுவே இன்றைய டெக்னாலஜி வளர்ச்சி, அறிவு, வேகம், மாற்றம் மூன்றும் சேர்ந்து உருவாக்கும் எதிர்கால உலகம். இப்படி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதயம் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இப்போதிற்கு நன்றி நண்பர்களே. அடுத்த இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.